வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, 6 மாதமாக கோமாவில் இருந்த ஒரு நபர் கோமாவிலிருந்து வெளியே வந்த பிறகும் நடக்க முடியாமல் இருந்தவர் 1 மாதமாக இயற்கை மருத்துவம் எடுத்துக்கொண்டதன் மூலம் அவர் அடைந்த பலனை அவரை இவ்வுரையில் கூறியுள்ளார். அதை காண்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். நிறுவனத்தின் பேர் சர்வ ஆரோக்கிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை மாப்பாடில் இருக்குது. சார் போஸ்கோ சார். ஆக்சுவலாக இவங்க எப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அன்கான்சியஸாக இருந்தாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொஞ்சம் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக அவங்க வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெகுலராக இப்போ காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு டிராயிங் மாஸ்டர். இப்போ ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மாற்றலாம். அங்கே அவங்க ஒரு 3 மாதம் அவங்க யாருமே நம்பிக்கை இல்லை, வரும் எப்போனாலும் வரும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் கண் ஓப்பன் ஆச்சு. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. சரி, நடக்கிறது நடக்கட்டும், நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டோம். கொண்டுட்டு போனால் கொஞ்சம் நினைவுகள் வரும் அப்படின்னாங்க. சரினா அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டிலே வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் சார் மூலயமா ஒருத்தவங்க எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அப்புறம் சார் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அவங்க தான் ஒவ்வொரு இதாக எக்ஸசைஸ் பண்ணுறது, நடக்க வச்சது, அந்த கால் வெயிட் பார்த்தது, திருப்பி அடுத்தடுத்து ஒவ்வொரு முறை டெய்லியுமே இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து முயற்சி பண்ணி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. சைக்கிள் ஓட்டினாங்க. அடுத்து 2 வீலர் ஓட்டு பழக்கினாங்க. இப்போ காரும் ஓட்டுவாங்க. படுத்த படுக்கையாக இருந்தவங்களாம் இந்த அளவுக்கு நிற்கிறாங்க, நடக்கிறாங்க அப்படின்னா முழு காரணம் சாருக்கு தான். சாரும் கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்க முடியாத நினைவுகள் யாருன்னா சாரு தான். நாங்கள் தேங்க்யூ. இன்னைக்கு உட்காந்து அது காரணமே அதுதான் என்னை பிடிச்சி உட்கார வச்சு கைத்தாங்களா உட்கார வைப்பாங்க, கைத்தாங்களா தூக்குவாங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு உட்காந்து ஏந்திருக்கேன். என் வேலையை ஆக்டிவேஷன் நானே பார்த்துக்கிறேன். அப்படின்னா அது சார்தான் என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் எப்போ என்னென்ன நார்மலாக சாப்பிடுவேன். நானாக கையில் சாப்பிட்டுக்கிறது. சாப்பாடு எல்லாருமே ரெகுலராக என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்டுக்கிறேன். நான் அதெல்லாம் ஓகே. முதல்லாம் சாப்பிட்றதுக்கு ஊட்டி விடணும். இப்போ நானாக கையில் எடுத்து சாப்பிட்றேன்.
காலத்தில் பல பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாகி சென்றுள்ளனர். இது மட்டும் அல்லாமல் வெயிட் லாஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், கர்ப்பப்பையில் கட்டி போன்ற பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கப்படுகிறது. சுகர், பிரஷர், சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கும் இயற்கை முறையாக தீர்வுகள் கொடுக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும்.